அதே போல் எப்பொழுதும் திமுகவை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் செஞ்சால் வந்துட்டு பிஜேபியோட பிஜி அந்த மாதிரி சொல்கிறது வழக்கமாக இருக்குது. அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி கமல் அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் தற்போது கமல் வந்து திமுக கூட்டணி தான் பேச இருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிஜேபியோட பிடிஎம்னு பார்க்குறீங்க. அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில் செயல்படும்போது இந்த விமர்சனம் வருது. இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்லை. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? பெரியார் எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்களில் எது முதன்மையாக இருக்குது? திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. இப்போ அதே அரசியலை பேசினா அப்புறம் பிடின்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இது வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது. சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது. அதே அரசியலை வந்து மற்ற வேறு பேரில் வேறு வடிவத்தில் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுலேருந்து வர்றதான். இப்போ கமல்ஹாசன் வந்து திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் தொடக்கத்தில் பேசின அரசியல் இப்போது பேசுகிற அரசியலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருக்குது, ஒரு மாற்றம் நடந்துருக்குது. அவர் இப்போ வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம். அதனால் முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு, வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது. நாம் மையவாதம் பேசி நடுநிலையாக நின்றுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சார்பு எடுத்து தான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றம், பரிணாம மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். கடைசி கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. பெரியாரை தன்னோட கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டு விஜய் தற்போது வரை எந்த ஒரு அறிக்கையும் கட்டணம் தெரிவிக்கிறார். இது குறித்து அவங்க இந்நேரம் அவர் வெளிப்படுத்தியிருக்கணும், அல்லது அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை வந்து விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.